வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் இதற்கு. இந்த அமெரிக்கன் அஃபேர்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்தியன் அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நம்ம ரஷ்யாவோட நெருக்கமா இருந்த அதே நேரத்துல அமெரிக்காவோடய நெருக்கமாகவும் இருந்திருக்கிறோம். அதே நேரத்துல நம்முடைய லிமிட்ல நம்ம கரெக்டா இருந்து அணிசேரா நாடுகள் அப்படின்னு ஒரு சவுத் ஏசியன் பவர் சென்டரா நம்மளை நிலைநிறுத்தி கொள்ளும் வேலைகளும் கடந்த காலத்துல நடந்தது. இன்னைக்கு அணிசேரா நாடுகள் போன்ற முன்னெடுப்புகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றதே தெரியாத ஒரு நிலையில அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் லேடிஸுக்கான பிரசன்டேஷன்ஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப வைரலா போயிருக்கு சார். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், அதாவது ட்ரம்பினுடைய மனைவி, பிடனுடைய மனைவி ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட விலை மதிப்பற்ற ஆபரணங்கள், அது குறித்தான அந்த தகவலை எப்படி பாக்குறீங்க சார்? எதற்காக அவங்களுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ்? இல்ல, தேவையில்லாத விஷயம் தான். அதாவது இப்ப சவுத் ஏசியால நமக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஒரு மவுஸ்னா வரணும் கிடையாது. நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய நாடு. அனைவரும் வந்து நம்மளை நம்ம நாடித்தான் நம்பித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு செய்கிறார்கள். அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. இப்போ வந்து பங்களாதேஷ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேணும்னா இந்தியாவுக்கு தான் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னைக்கு தான் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது இலங்கைக்கும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலத்தீவுல சில பிரச்சனைகளால் வந்து இன்னைக்கு அவ்வளவு ப்ரிஃபர் பண்றது இல்லை. அவர்கள் தாய்லாந்துக்கும் இலங்கைக்கு ஃபர்ஸ்ட் சென்று கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு வந்து பெங்களூருக்கும் ட்ரிவாண்டத்துக்கும் வந்து கொண்டிருந்தார்கள். இப்போ வந்து தாய்லாந்து அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருந்து ஆரம்பிச்சு, அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வரையான அனைத்து காரியங்களும். இப்ப ஸ்ரீலங்கால வந்து ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷனே கிடையாது. அங்க இருக்கின்ற அனைத்து பஸ்ஸுகளும் ஒன்னும் அசோக் லைலண்ட் இல்லைன்னா டாடா. இப்பதான் சைனா வெஹிக்கிள்ஸ் அங்க வந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பிரைவேட் வெஹிக்கிள்ஸா தான் போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு இந்தியாவுடைய தாக்கம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அப்ப இந்த தாக்கத்தை நாம எப்படி யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப சார்க் என்ற ஒரு அமைப்பு வைத்திருந்தோம். அந்த சார்க் என்ற இந்த அமைப்புல பாகிஸ்தானை வந்து ஓரங்கட்ட வேண்டும் என்ற ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறோம். அது வந்து யூபிஏ காலத்துல எடுத்த டிசிஷன். அதன் பிறகுதான் பிம்ஸ்டெக், அதாவது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு இதை வந்து ஆரம்பிக்கிறோம். அதுலயும் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் இருக்காங்க, ஸ்ரீலங்கா இருக்காங்க, தாய்லாந்து இருக்காங்க. அந்த மாதிரி அந்த வங்க உள்கடல் இருக்கு இல்லையா, அதை சார்ந்த நாடுகள் வந்து அதுல இருக்கிறது. இப்ப அதுல இருக்கிற நாடுகள் கூட பல நாடுகள் வந்து நமக்கு ஏறத்தாழ எதிரியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் பார்த்து வருகிறது. பங்களாதேஷ் ஆனாலும் சரி, ஸ்ரீலங்கா எதிரின்னு சொல்ல முடியாது, ஆனா நண்பனும் இப்ப சொல்ல முடியாது. இப்ப அந்த ஒரு நிலையில வந்து நாம் வந்து தள்ளப்படுகிறோம். அதாவது பிம்ஸ்டெக் என்ற ஒரு அமைப்பு வந்து சார்க்குக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் நான் காண்கிறேன். அதனுடைய விளைவு இது மன்மோகன் சிங் அரசனுடைய தவறாக நான் பார்க்கிறேன். அந்த ஒரு அமைப்பும் இன்னைக்கு நேரத்தால் நமக்கு எதிரான ஒரு அமைப்பா தான் இருக்கு. நீ குறிப்பிட்ட மாதிரி இந்த நான் அலைன்மெண்ட் என்பது இன்னைக்கு அணிசேரா நாடு என்பது ஒரு பெரிய ஒரு ஜோக்கா தான் இருக்கிறது. அப்பப்போ கூட்டம் நடத்துறாங்க வருஷம். அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் போய் நல்லா தண்ணி அடிச்சு வராங்க, உங்களுக்கு தெரியுது. அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி நம்மளே வந்து சார்க் எல்லாம் பிரதானப்படுத்தாம G20 நம்ம இதுல நடக்கிறதானு சார் ரொம்ப ப்ரௌடா கருதுறோம். G20 என்னங்க, சும்மா ஒரு விளையாட்டு தானே. இப்ப 20 நாடுகள், எங்கெங்கயோ கிடக்கின்ற நாடுகள், அந்த நாடுகளோட நமக்கு என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்? அமெரிக்கானா நிச்சயமாக நீங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டாக பார்க்கலாம். சைனாவும் அமெரிக்கா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டா தான் பார்க்குது. நிச்சயமாக அமெரிக்கா கூட உங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு என்றால் நிச்சயமாக அந்த தொடர்பு வந்து எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பொருட்களை அங்க விற்கிறதுக்கான ஒரு முகாந்திரமாகத்தான் பார்க்க வேண்டியது. ரஷ்யா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து என்ன கிடைக்க போகுது? ஒண்ணு வெப்பன்ஸ், ரெண்டு ஆயில். இந்த ரெண்டு விஷயம் தான். இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்க என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அடுத்ததாக நீங்க உங்க அருகில் இருந்த நாடுகள் கூட உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறது? கூட அந்த நாடுகள்லாம் உங்களை நாடி தான் இருக்கிறாங்க. எல்லா எக்ஸ்போர்ட்டும் உங்க நாடுல இருந்து அங்க போய்கொண்டு இருக்கிறது. இப்ப மாலத்தீவு எடுத்தீங்கன்னா கருங்கல் கூட இந்த நம்ம இந்தியாவில இருந்து தான் போய்கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு தொடர்பில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் விட்டு போட்டு நீங்க போய் G20 பிரேசிலுக்கு நீங்க என்னங்க அனுப்ப போறீங்க? அந்த மாதிரி பல நாடுகள் இருக்கிறது. அது கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து கூட பிரயோஜனம் இல்லை. நீங்க வந்து ஒரு மேட்டர் வந்து இங்கிருந்து எடுத்து கொண்டு போய் பிரேசில் சேர்க்கறதுக்குள்ளால அதனுடைய அந்த ஃப்ரைட் சார்ஜே வந்து உங்களுக்கு வந்து கட்டுவழியே ஆகாது. அதற்கு வந்து அவன் அமெரிக்கால இருந்து வாங்கிப்பான். இப்ப அமெரிக்காவுக்கு நம்ம பல்கா வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அந்த அளவுக்கு வந்து மெட்டீரியல் வந்து பிரேசிலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, எங்க அவனுக்கு சீப்பா கிடைக்குதோ அங்கிருந்து வாங்க போறான். அப்ப G20 என்பது ஒரு பவர் குரூப்பிங்காக வேணால் நிச்சயமாக ஒரு லாபி குரூப்பாக வேணா இருக்கலாம். அதாவது ஜெனீவாலையும் நியூயார்க்லயும் சாயங்காலம் வந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணி அந்த பார்ட்டியில வந்து எப்பா நீ இவனுங்களை வந்து அமெரிக்காவை முறியடிக்கணும்பா, இந்த ஒரு மேட்டர்ல வந்து அவனை வந்து அப்படியே நிக்க வைக்கணும்ப்பா, இப்படி பேசி அதுக்கப்புறம் நல்லா போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் போய் அமெரிக்காவோட எஜமானா நல்லா இருக்கீங்களா எஜமானான்னு கேட்கிற ஒரே ஒரு வாணி தான் நான் அது வந்து சரி வரும். G20க்கு இதுதான் விளக்கமாக இருக்க முடியும்.
G7 தானுங்க இதுல முக்கியஸ்தம். G7 என்பதுதான் அந்த நாடுகளினுடைய, அதாவது இருக்கின்ற டெவலப்ட் நேஷன்ஸினுடைய ஒரு அமைப்பா இருக்கிறது. அவங்கிட்ட எப்படி லாபி பண்ண முடியும்? அவன் வந்து சூப்பரா ஒரு அமைப்பு வச்சிருக்கான். அந்த அமைப்பை வைத்துக்கொண்டு அவன் வந்து லாபி பண்ணிட்டு இருக்கான். எங்க எல்லாத்துக்கும் ட்ரேட் ஆக்சஸ் தான் அவன் கேட்கறான். எனக்கு வந்து உன் நாட்டுல கொண்டு வந்து இருக்கிற என்னுடைய பொருட்களை எல்லாம் டம்ப் பண்ணணும், அதான் ஆக்சஸ் கேட்கறான். இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கூட இந்தியா கேட்கறான். ஹார்லி டேவிட்சனுக்கு நம்ம வந்து வரி போட்டதுக்கு அமெரிக்க முன்னாள் அமெரிக்க அதிபர் வரப்போற அமெரிக்க ட்ரம்ப் எவ்வளவு வச்சுட்டாரு. அப்ப அவங்களை பொறுத்தவரை பொருள் விற்கணும். பொருள் விட்டா அங்க வந்து வேலை வாய்ப்பு இருக்கும். வேலை வாய்ப்பு இருந்தால் இவர்கள் அனைவருடைய ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகரிக்கும். இதுதான் அவங்களுடைய லாஜிக்கா இருக்கிறது. G7 இஸ் அன் இம்பார்ட்டன்ட். இது G20 வந்து ஒரு வெத்து கும்பல். நீங்க உங்களுடைய எல்லா எஃபர்ட்ஸ் எங்க இருக்கணும்னா சார்க்க வந்து ரிவைவ் பண்ணதுல இருக்கணும். மன்மோகன் சிங் பண்ண முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கோபம் வந்ததுனாலதான். பார்லிமெண்ட் அட்டாக் பிறகு, அதே மாதிரி கார்கிலுக்கு பிறகு வாஜ்பேயி ஆனாலும் சரி, மன்மோகன் சிங் ஆனாலும் சரி டிசிஷன் எடுக்கிறாங்க. பாகிஸ்தானை வந்து இக்கானமிக்கலி நம்ம வீக் பண்ணணும்ன்ற டிசிஷன் எடுக்கிறாங்க. அதனுடைய விளைவாக நடந்த விஷயம் தான். அதன் பிறகு வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கணும் இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் நடத்தி பாகிஸ்தானையும் உள்ள கொண்டு வந்து நீங்க வந்து சார்க்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வீரியமான ஒரு ஆர்கனைசேஷனாக வளர்த்திருக்க வேண்டும். அதுதான் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து நபர்களுக்கும் நன்றாக இருக்கும். இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதான் நல்லா இருக்கும். ஒரு ரயில் ரூட் போட்டீங்கன்னா இப்ப பாகிஸ்தான் வழியாக நீங்க ஈரானுக்கு செல்ல முடியும். ஒரு ரயில் ரூட் போட்டீங்கன்னா இதற்கு இப்படி போட்டு சபஹார் போட்டு இங்க பாம்பேல இருந்து சபஹார் எடுத்து போய் அங்கிருந்து ஒரு ரயில் லைன் போட்டு அங்க ஆப்கானிஸ்தான் எடுத்து போற, இதுல என்ன இங்க சாத்தியமா? ஈரான் என்பது என்னை பொறுத்தவரை வந்து நீங்க ஈரானுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு போக வேண்டும் என்றால் லேண்ட் ரூட் ஓவர் பாகிஸ்தான் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன். நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு இக்கானமிக் அட்வான்டேஜ் கொடுத்தீங்கன்னா தாராளமாக எப்படி சைனா கூட ஒரு காரவாரம் ஹைவேவாகம் போட்டு அதுல வந்து அதன் பிறகு வந்து ஒரு பவர் ப்ராஜெக்ட் போட்டு அதன் பிறகு ஒரு போர்ட் போட்டு எந்த அளவுக்கு அவர்கள் வந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே அட்வான்டேஜ் உங்களுக்கும் வரும். ஏனென்றால் அட் த எண்ட் ஆஃப் த டே இக்கானமி தான் டிசைட் பண்ணுது. நாட்டினுடைய அந்த பொருளாதாரம் தான் எல்லாமே டிசைட் பண்ணுது என்று நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இவ்வளவு சிம்பிள் விஷயத்த வந்து நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு பொருளாதார நிபுணர் சொன்னா அவங்களுக்கு புரியணும். அது கூட புரிய மாட்டேங்குது என்றதான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இதை சைனா ரொம்ப கிளியரா பண்ணிருக்குங்க. சைனா வந்து குவாதார் என்ற பாகிஸ்தான்ல ஒரு போர்ட் அமைத்திருக்கிறது. அது என்ன காரணம் அவங்களுக்கு? அங்கிருந்து எண்ணெய் எடுத்துட்டு வரும்போது இப்ப இந்தியன் ஓஷன் ஏரியாலயோ மலாக்கா ஸ்ட்ரெயிட்லயோ அவங்களுக்கு எங்காச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு நெருக்கம் வந்தால் நேரா கோதார் போர்ட்ல கொண்டு போய் எண்ணெயை இறக்கிட்டு அந்த எண்ணெயை ரோடு மூலியமாக இல்லைன்னா பைப் மூலியமாக அவங்க எடுத்துட்டு சைனாக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. அப்கோர்ஸ் பைப் அமைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் ஹிமாலயாஸ்ல. பட் இப்போதைக்கு ரோடு மூலியமா எடுத்து கொண்டு போற ஒரு ரிடண்டன்சி அங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுவில் என்ன சொன்னாங்கன்னா இப்போ இப்போ இந்தியன் ஓஷன் வந்து தாண்டி வந்துடலாம், ஆனா மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ்ல தான் ஒரு பிரச்சனை வருகிறது. அதனால நாம எதனால் வந்து இப்ப அந்த மலேசியா இல்லை என்றால் தாய்லாந்து இந்த 2 நாடுகளோட பேசிட்டு ஏதோ ஒரு நாடு வந்து அந்த ஒரு குறுக்க அது 2 கடல் சேர்ற மாதிரி பே ஆஃப் பெங்காலும் சரி அந்த பார்க்க இருக்கின்ற கடலும் சரி சேர்ற மாதிரி ஒரு இணைப்பு பண்ணிட்டோம்னா நாம மலாக்கா ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ண வேண்டிய, அதாவது சிங்கப்பூர் வழியாக சிங்கப்பூர் இந்தோனேஷியா நடுவுல போக வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் சைனா வந்து அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம அப்படி யோசிக்கல. நாம என்ன சபஹார் போட்டு வழியமாக நம்ம வந்து ஆப்கானிஸ்தானை வந்து இப்படி வந்து போய் தோற்றலாம் அப்படின்னு தான் நாம இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக கிரிட்டிக்கல் திங்கிங்கினுடைய திங்க் டேங்க்ஸ்னுடைய ஆப்சன்ஸ்னால அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளினுடைய தாக்கத்தினால் வருகின்ற விஷயமாகத்தான் பார்க்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கே கிடையாதுங்க டெல்லியில. அதனுடைய விளைவாகத்தான் இதெல்லாம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க விழாவுக்கு இந்திய பிரதமரை அழைப்பதற்கு பிரதமரை கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லப்படுது. சார் இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அழைப்பு வந்துடும் தான் நான் கருதுறேன். அப்கோர்ஸ் கொஞ்சம் அலை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 2024 இப்போ வந்து நரேந்திர மோடி அங்க சென்றிருக்கிறார். சென்ற போது அந்த தருணத்துல ஏதோ ஒரு மீட்டிங் தான் அங்க போயிருக்காரு. அங்க போன தருணத்துல வந்து ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா ட்ரம்ப் ஓப்பனா வந்து ஒரு மேடையில வந்து அனௌன்ஸ் பண்றாரு. மோடி வந்து இந்த மேடையில வந்து நின்று என்னை ஆமோதிக்க போகிறார், என்னை ஆதரிக்க போகிறார் என்று அனௌன்ஸ் பண்றாரு. ஆனா மோடி இது கேட்டபாடு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து பேக தூக்கிட்டு ஓடி வந்துட்டாரு. திரும்பி ஓடி வந்துட்டாரு, இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டாரு. அவர் அங்க போல. நண்பன்னா நீங்க போயிருக்கணும்ல. ஆமா, என்னன்னா அவருடைய அட்வைஸ் அப்படியாமா ஜெய்சங்கர் அப்படி அட்வைஸ் பண்ண, அதாவது எங்கேயும் தேர்தல் ஜெயிக்க முடியாத ஜெய்சங்கர், ஆனா
பெரிய படை வச்சிருக்காரு, சோசியல் மீடியால பெரிய படம் வச்சிருக்காரு. நீங்க போயிட்டு ஜெய்சங்கர் சரியில்லை அப்படின்னு எங்காச்சும் ஒரு இடத்துல போட்டு பாருங்க, அவ்வளவா எரிஞ்சு விழுவான். அவ்வளவு பெரிய ஒரு ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய அட்வைஸ்ல தான் இவர் வந்து திரும்பி வந்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஜெய்சங்கர் போறது உண்மைதான், அங்க போய் இன்விடேஷன் வாங்க பார்த்து உண்மைதான். இதுவரை வரவில்லை என்றதும் என்னை பொறுத்தவரை உண்மையா தான் இருக்கு. வந்திருந்தா அவங்க வந்து தம்பட்டம் அடிச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் தகவல் தெரிஞ்சிருப்பாங்க. அது இன்னும் வரவில்லை. என்னை பொறுத்தவரை வந்துரும் என்று நான் கருதுகிறேன். ஆனா ட்ரம்ப் எல்லாம் ரொம்ப பர்சனாலிட்டி பேஸ்டு நபரா இருக்கிறார். அப்பா நான் வந்து ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீ வந்து என்ன மதிக்காம போயிட்டியே, இந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் அவரை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனால் அதை தாண்டி தான் அமெரிக்கா என்ற அந்த சிஸ்டம் என்ன அவரை தாண்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ஸை கருதி நிச்சயமாக அந்த ஒயிட் ஹவுஸ்ல இருக்கின்ற இல்லையென்ற அந்த டிரான்சிஷன் டைம்ல இருக்கின்ற யாராவது மோடிக்கு ஒரு இன்வைட் அனுப்புவார்கள் என்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. லடாக்ல இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு அங்க ஒரு இன்விடேஷனுக்காக இவ்வளவு தூரம் காத்திருக்கிறது இந்த சூழல்ல தேவைதானா சார்? எல்லாமே மேனேஜ்மெண்ட் தாங்க. இப்ப எந்த தலைவர் வந்து உண்மையான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? எல்லாமே வந்து மீடியா மேனேஜ்மெண்ட், மீடியால நல்லா இருக்கணும், எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ரொம்ப ஸ்லிக்கா வந்து ஒரு 30 செகண்டுக்கு வீடியோ போடணும், இது மட்டும் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் இதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதனுடைய இது யார் நமக்கு கத்துக் கொடுத்தாங்க? நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடி கத்துக் கொடுக்கின்ற அந்த பாதையில் தான் இருக்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரு அந்த இமேஜ் டிராப்ல இருந்து அவரால் வெளியே வர முடிய மாட்டேங்குது. இது எங்க போய் நம்ம தலையடிக்கிறது? ஒண்ணும் பண்ண முடியாது. இது இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.